சென்னையிலேருந்து 1 ஹவரில் ப்ரைவேட் வில்லா வித் பூல் இதுக்கு எவ்வளோ தெரியுமா? இந்த வீடியோ பார்த்தோன்னே தெரிஞ்சிருப்பீங்க. நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் படத்தில் வர அதே ரெசார்ட் தான், அதாவது ஷெரட்டன் கிராண்ட் ரெசார்ட். இந்த ரெசார்ட் சென்னை ஈசிஆரில் இருக்குது. இங்கே நாங்கள் ப்ரைவேட் வில்லா தான் புக் பண்ணியிருந்தோம். ஸோ ரிசப்ஷன் வந்து நாங்கள் செக்இன் பண்ணிட்டோம். செக்இன் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா, வில்லா க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம், ஸோ அதனால் நீங்கள் வந்து மேலே ரூமில் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரூமுக்கு விட்டாங்க. இந்த ரூம் எப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதாவது பால்கனிலேருந்து பார்த்தா ஸ்விம்மிங் பூல் அப்படியே சூப்பராக தெரியும். ரிசப்ஷனோட ஸ்விம்மிங் பூல் இருக்கும். அது அவ்வளோ சூப்பராக அழகாக இருந்தது. ஸோ இந்த ரூமை தான் இப்போ வந்து நான் உங்களுக்கு சுற்றி காமிச்சிட்ருக்கேன். இங்கேயுமே எல்லாமே இருந்தது. ஹியூஜ் கிங் சைஸ் பெட் ஒன்று, டிவி யூனிட்டு, வார்ட்ரோபு எல்லாமே இருந்தது. அப்புறம் எல்லா ரெசார்ட்டில் இருக்க மாதிரி ஒரு லாக்கரும் இருந்தது. எல்லாமே நீட்டாக க்ளீனாக இருந்தது. ஆக்சுவலி பாத்ரூம்லேயுமே வந்து பாத்டப்லாம் வச்சுருந்தாங்க, அதுவுமே நீட்டாக இருந்தது. அப்புறம் இந்த மாதிரி பிக்சர்ஸ் வந்து நிறைய இடத்துல ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க, இதுவுமே பார்க்க அழகாக இருந்தது. அப்புறம் எப்பவும் போல் நோட் புக் கேட்லாக் வச்சுருந்தாங்க, அதாவது என்னென்ன இருக்குது எவ்வளோ அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்லாக் வச்சுருந்தாங்க. அப்புறம் அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா வந்து வில்லா ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வர சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் பக்கியில் வில்லாவுக்கு போனோம். ஸோ பக்கியில் போகும்போது நாங்கள் என்ன சொன்னோம், ஃபஸ்ட்டு வில்லாவுக்கு விடாதீங்க, ஃபஸ்ட்டு இந்த ரெசார்ட்டை சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறமா வில்லாவுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். அவருமே வந்து சரின்னு சொல்லிவிட்டு வில்லாவை சுற்றி காமிச்சார். பக்கிலேயே எப்படின்னா வில்லாவில் அப்படியே போயிட்டு பீச்செல்லாம் சுற்றி காமிச்சிட்டு மறுபடியும் வில்லாவில் கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டாரு. இப்போ இருக்கு இல்லையா, மேலே இருக்க ரூம்ஸ் எல்லாமே வந்து பீச் வியூ ரூம்ஸு. முன்னாடி நாங்கள் இருந்தது வந்து ஸ்விம்மிங் பூல் வியூ ரூம். நாங்கள் அங்கே போயிருக்கப்போ ஒரு ஃபங்க்ஷன் நடந்துச்சு. ஸோ அதுக்காக தான் இங்கே சேர்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த பக்கம் ஸ்பா இருந்தது. அதுக்கப்புறம் அங்கே வந்து பஃபே மாதிரி வச்சுருந்தாங்க, பீச்சில் ஈவினிங் பஃபே மாதிரி வச்சுருந்தாங்க. அவ்வளோதான், எங்களோட ப்ரைவேட் வில்லாக்கு வந்தாச்சு. ஸோ ப்ரைவேட் வில்லா வந்தவுடனே பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிட்டிங் யூனிட் போட்டிருந்தாங்க, சூப்பராக ஊஞ்சல் ஆடுற மாதிரி போட்டிருந்தாங்க. அப்புறம் எங்களுக்கு வந்து கார்டு கொடுத்துருந்தாங்க, அந்த கார்டை வச்சு ஓப்பன் பண்ணியாச்சு. ரூம்குள்ளே ஓப்பன் ஆனோடனே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. வாவ் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. சூப்பரான இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அதாவது எப்படி அப்படின்னா லிவிங் ஸ்பேஸ் தனியாக வச்சுருந்தாங்க, நடுவில் வந்து டிவி யூனிட்டு, அதுக்கப்புறம் டைனிங் ஏரியா, அதுக்கப்புறம் கிச்சன் செட்டப் பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருந்தது. இந்த பக்கம் ஒரு ரூம் பெரிய ரூம், இந்த பக்கம் ஒரு பெரிய ரூம், நடுவில் வந்து ப்ரைவேட் ஸ்விம்மிங் பூல் வச்சுருந்தாங்க. அதுதான் செம்ம ஹைலைட்டே. ஸ்விம்மிங் பூலை பார்த்தோன்னே 2 பசங்களுக்கும் செம்ம ஜாலியாக ஆகிடுச்சு. ஸோ அதனால் ஸ்விம்மிங் ட்ரெஸ் மாற்றிட்டு நாங்கள் ஸ்விம்மிங் பூலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக ரெடியாக ஆரம்பிச்சிட்டாங்க. லிவிங் ஏரியாலையுமே ஒரு பாத்ரூம் இருந்தது. மொத்தமாக 3 பாத்ரூம் வச்சுருந்தாங்க. அப்புறம் லிவிங் ஏரியாவில் எல்லா ரெசார்ட்லேயும் வச்சுருக்க மாதிரி ஃப்ரூட்ஸ், குக்கீஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. இங்கே வந்து கொஞ்சம் நிறையாவே வச்சுருந்தாங்க, அதுவுமே சூப்பராக இருந்தது. ஃபஸ்ட் இப்போ வாங்க ஃபஸ்ட்டு ரூம் பார்க்கலாம். இது வந்து நாங்கள் தங்கியிருந்த ரூமு. இது ஒரு சூப்பரான ரூமு, லக்ஸரியான ரூமு, ரொம்ப பெரிய பெட்டு, அதுக்கப்புறம் ஒரு டிவி, அப்புறம் தனியாக ஒரு யூனிட் கொடுத்துருந்தாங்க, அதாவது ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு பாத்ரூம் பக்கத்துலேயே அங்கேயே வந்து கபோர்டு கொடுத்துருந்தாங்க. சூப்பராக இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா கபோர்டு, இங்கே ஒரு பெரிய மிரரு, அதுக்கப்புறம் இது வந்து பாத்ரூம்ஸ். இதில் வந்து ஒரு பக்கம் பாத்டப், இன்னொரு பக்கம் வந்து குளிக்கிறதுக்கு கொடுத்துருந்தாங்க. சூப்பராக இருந்தது. பாத்ரூமே அவ்வளோ பெருசாக இருந்துச்சு, நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. ரூமில் 2 பக்கமே வந்து விண்டோ இருந்துச்சு. ஒரு பக்கம் ஓப்பன் பண்ணால் பீச் இருந்தது, இன்னொரு பக்கம் ஓப்பன் பண்ணால் எங்களோட ப்ரைவேட் ஸ்விம்மிங் பூல் இருந்தது. செம்மையாக இருந்துச்சு நைட்டு. அதாவது எங்கள் வில்லா வந்து பீச்சை ஒட்டி பக்கத்தில் உள்ள வில்லா. நைட்டு தூங்கும்போது அந்த அலை சவுண்ட் எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஆனால் ஒரு பக்கம் வந்து எனக்கு காஞ்சனா படம் ஞாபகம் வந்து ரொம்ப பயமாகவும் இருந்தது. இப்போ அப்படியே வாங்க நம்ம நெக்ஸ்ட் ரூமை பார்க்கலாம். நெக்ஸ்ட் ரூமும் இதே மாதிரி செட்டப்பில் தான் இருந்தது. அந்த ரூம் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான், சேம் டு சேம். என்ன இங்கே வந்து இது தெரியாது, பீச் தெரியாது, மற்றபடி அது எல்லாமே சேம் டு சேம் தான். அப்புறம் இங்கே பார்த்திங்க அப்படின்னா இது வந்து எங்களோட ப்ரைவேட் ஸ்விம்மிங் பூல். இங்கே வந்து செம்ம ஜாலியாக நாங்கள் என்ஜாய் பண்ணோம். இதை நாங்கள் மறக்கவே மாட்டோம், எப்போவுமே ஜாலியாக இருந்தது.
அப்படியே ஸ்விம்மிங் பூல் பக்கத்தில் ஒரு சின்ன கார்டனும் செட் பண்ணியிருந்தாங்க. அதுவுமே நல்லா இருந்தது. இந்த வில்லாக்கு எவ்வளோ ஆகும் அப்படின்னா பர் நைட்டுக்கு 20,000 to 40,000 வரலாம். அதாவது எப்படின்னா வீக்கெண்ட் அப்புறம் சீசன் அதை டிபெண்ட் பண்ணி தான் அவங்க வந்து ரேட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஃபுட்டை பற்றி பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி. பிரேக்ஃபாஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். எல்லாம் நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருப்பாங்க. லன்ச் டின்னர் எல்லாமே அங்கேயே இருக்கும். ஆனால் அதுக்கு வந்து நம்ம அமௌண்ட் பே பண்ணி தான் சாப்பிட்ணும். சென்னையில் உள்ளவங்க சம்மரை சில் பண்ண ஒரு நல்ல பிளேஸ் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இது வந்து இந்த ரெசார்ட்டை நீங்கள் ட்ரை பண்ணலாம். நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் இதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க.